ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த எல்லை, ஆண்டவர் உங்களுக்கு என்று தீர்மானம் பண்ண அந்த எல்லை, ஆண்டவர் உங்களுக்கு என்று திட்டம் பண்ணி இருக்கிற அந்த எல்லை, அல்லேலூயா, ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த பாதுகாப்பான எல்லைக்குள்ளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பான எல்லைக்குள்ளே ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். குடும்பமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய எல்லைக்குள்ளே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுவும் உங்களை ஆண்டவர் சேதப்படுத்தாதபடி, எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தருடைய கண்கள் உங்கள் மதில்கள் மேல இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் மதில்கள் மேல ஆண்டவர் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்தின் 2வது பகுதியை நாம் வாசிப்போம். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் முழுமையாக நாம் வாசிப்போம். இதோ, எல்லாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. வசனத்தை நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்கு? உன்னுடைய மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா? ஒரு மதில் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? மதில். ஆங்கிலத்திலே சொல்லப்படும் போது இந்த வாக்கியம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, your walls are even before me. அதாவது தேவன் நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிற மதில்கள் மேல அவருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. முதலாவதாக நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு மதிலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பவுண்டரி. ஆண்டவர் நமக்கு ஒரு சுவர், சுற்றுச்சுவர். எப்படி வீட்டுக்கு நம்முடைய பாதுகாப்புக்கு நம்ம சுற்றுச்சுவர் கட்டுறோமோ அதே போல ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு ஒரு மதிலை வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்கு எப்படி ஒரு மதில் இருக்கிறதோ அதே போல ஆண்டவர் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு மதிலை வைத்திருக்கிறார். மதில் வைத்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் அந்த மதிலுடைய சுற்றுல என்ன செய்யறாரு? அவருடைய கண்களை வைத்திருக்கிறார். இப்போ ரீசெண்டா நீங்க நம்ம இஸ்ரேல் தேசத்துல யுத்தத்தை பார்த்தோம், அப்படித்தானே? எப்படி அந்த யுத்தம் ஆரம்பித்தது? அவங்க தேசத்தை சுற்றிலுமாக என்ன வச்சிருந்தாங்க? ரேடார் வச்சிருந்தாங்க. பட் அதையும் மீறி என்ன செஞ்சுட்டான்? எதிரி உள்ள வந்துட்டான். மதில்கள் எதுக்கு அப்படின்னா, நம்மை பாதுகாப்பதற்காக. இதுதானே? வீடை சுற்றிலும் நாம எதுக்கு சுவர் கட்டுறோம் அப்படின்னா, நம்மை பாதுகாப்பதற்காக. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உள்ளம் கைகளிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அதோட நிப்பாட்டல அந்த வசனம், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய தேசத்துக்கும், நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் ஒரு மதிலை ஆண்டவர் வைத்து. மதில்கள் பொதுவாக நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முதலாவதாக நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் நம்முடைய மதில்களை வைத்துக் கொள்கிறோம். நீங்க எழுதிக்கோங்க, நோட்ஸ் எழுதுறவங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மதில்கள் தேவை? நம்மை சுற்றிலும் ஏன் ஒரு சுற்றுச்சுவர் இல்லைன்னா எல்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் நம்முடைய மதில்களை நாம் வைத்திருக்கிறோம். எருசலேமிலே அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட போது நெகேமியா போன்றோர் என்ன செஞ்சாங்க? அந்த அலங்கத்தை கட்டும்படியாக அவர்கள் சென்றார்கள். இந்த எருசலேம் அலங்கத்தை நாம் எல்லாரும் இணைந்து நாம் கட்டுவோம் என்று சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அது நம்முடைய பாதுகாப்புக்காக அது நமக்கு இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அந்த அலங்கம் இல்லைன்னா அந்த மதில்கள் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடையாளம். இரண்டாவதாக பார்க்கும்போது, அந்த மதில்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறது. தேசங்களை நாம் பார்க்கும்போது, தேசங்களை பிரிப்பது அந்த மதில்கள், இந்த எல்லை தான் என்ன செய்து தேசங்களை அது பிரிக்கிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக, மதில்கள் எதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்று சொல்லும் போது, நம்முடைய அளவை பார்ப்பதற்காக, தேசத்தினுடைய பரப்பளவை நாம் அளப்பதற்காக என்ன செய்யும்? நம்முடைய சுற்றுச்சுவர், அதாவது மதில்களை நாம் வைத்திருக்கிறோம். இதே போல மதில்கள் தேசத்தினுடைய பலத்தை குறிக்கிறது, அது தேசத்தினுடைய சக்தியை குறிக்கிறது. பலவீனமான மதில்கள் இருந்தால் அது பலவீனமான ஒரு தேசம். உடைந்து போன மதில்கள் இருந்தால் அது பலவீனமான ஒரு தேசம். இப்போ ஆண்டவர் நாம் உலகத்திலே பார்க்கும்போது மதில்களை நாம் குறித்து பார்த்தோம். இப்போ ஆண்டவர் அந்த மதில்களிலே நம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அந்த மதில்கள் நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதேதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கண்கள் வைத்திருக்கிற அந்த மதில்கள் நம்முடைய வாழ்விலே அது ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. எத்தனை பேரு அதை ஃபீல் பண்றீங்க? ஆமென்.
அல்லேலூயா. நம்ம சுற்றிலும் ஒரு மதில்கள் மட்டும் இருந்தா போதாது, அது தேவனுடைய கண்களுக்குள்ளாக அது இருக்க வேண்டும். அப்போ மதில்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக அது பயன்படுகிறது. இரண்டாவதாக அது நம்மை அடையாளம் காட்டுகிறது. உலகத்திலே நாம் மனிதர்களோடு கூட நாம் சேர்ந்து வாழ்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நாம் ஒரு அடையாளமாக நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதாக அது நம்மளுடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறது. அதே போல தேசத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய பரப்பளவு எவ்வளவாய் நாம் பெருகி இருக்கிறோம் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு அதை உதவி செய்கிறார். அதே போல நம்முடைய பலத்தை, நம்முடைய மதில்கள் தான் என்னது? நம்முடைய பலன். ஆண்டவர் நம்மை சுற்றிலும் நம்முடைய மதில் மேல எவ்வளவாய் நம்முடைய கண்களை அவர் வைத்திருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலமாக அது இருக்கிறது. சாத்தான் ஊடுருவி விடாதபடி கர்த்தருடைய கண்கள் நம்முடைய மதில்கள் மேல நோக்கமா இருந்தது என்று சொன்னால் சாத்தான் நம்மை வீழ்த்த முடியாது. எத்தனை பேரை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென், அல்லேலூயா. மதில்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்று. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க மதில் எப்படி இருக்கு? உங்க மதில் எப்படி இருக்கு? ஆண்டுடைய கண்கள்ல இருக்கா? ஆண்டுடைய நோக்கத்துல, ஆண்டுடைய கண்களின் ஆலோசனையின் கண்களுக்குள்ளாக உங்கள் மதில்கள் இருக்கிறதா அப்படின்னு என்ன செய்யணும்? நாம் நம்மை ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். மதில்கள் எதற்கு தேவை? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய மதில்களை எப்படி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நான் இந்த நாட்டிலே இந்த செய்தியிலே நாம் பார்க்க போறோம். இப்போ மதில்கள் தேசத்தினுடைய பாதுகாப்பாக அது இருக்கிறது. அப்போ பழங்காலத்திலே நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தேசமும் அதை சுற்றிலும் ஒரு மதில்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த மதில்களை எதிரிகள் அவர்கள் தாக்காதபடி சில தேசங்கள்ல பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாங்க, ஒரு ஆழமான குழி போட்டிருப்பாங்க. நீ பார்த்திருக்கீங்களா? சில போர்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த மதில்களை சுற்றிலும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு ஆழமான ஒரு குழி இருக்கும். அதுல என்ன செஞ்சிருப்பாங்க? தண்ணீர்கள் நிரம்பி இருக்கும். சில இடங்களிலே முதலைகளை விட்டுருப்பாங்க. எதுக்கு? எதிரிகள் அதை தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மதில தொற்றக்கூடாது. அதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க? பாதுகாப்பின் கருதி அதனை அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்போ அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக இருக்கிறதான ட்ரம்ப் அவர் என்ன செஞ்சாரு? அமெரிக்க தேசத்திலே 2017 அவர் ஆட்சிக்கு வந்த போது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோ தேசத்துக்கும் இடையே இருக்கிற அந்த மதிலை நான் கட்ட போறேன் என்ன செஞ்சாரு? அவர் ஆரம்பிச்சாரு. பட் என்ன செய்யல, அவரால் முடிக்க முடியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, மதில் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவை? அது நம்முடைய வாழ்க்கையிலே அது பாதுகாப்பை தருகிறதாக இருக்கிறது. சில மதில்களை குறித்து நாம் பார்க்கும்போது அது என்ன செய்யும்? பிசிக்கலா இருக்கும். பிசிக்கலா இருக்கும்னா என்ன? ஒரு கோட்டை சுவர் போல இருக்கும், இல்லைன்னா ஒரு வேலி போல அந்த மதில்கள் இருக்கும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யல, சுவர் கிடையாது. என்ன இருக்கு? வேலிகள் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு பாதுகாப்பு மதில்களும் ஒவ்வொரு விதமாக அது இருக்கிறது. சில நாட்களிலே இடங்களிலே பார்க்கும்போது இயற்கை தான் எப்படி இருக்கும்? நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நேபாள், சைனா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வடக்குல என்ன இருக்கு? ஹிமாலயா இருக்கு. இதுதானே ஹிமாலயா என்ன செய்யுது? இந்தியாவையும் சைனா தேசத்தையும் என்ன செய்யுது? சீனா தேசத்தையும் அது பிரிக்கிறது. அப்போ பாதுகாப்புக்காக அதை நாம் வைத்திருக்கிறோம். சில நேர இடங்களிலே எல்லை பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க. அப்படிதானே? அதான் நம்ம என்ன சொல்றோம்? மிலிட்ரி அப்படின்னு சொல்றோம். நம்முடைய தேசத்துல அது BSF என்று சொல்றாங்க, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ். அவர்கள் என்ன செய்வாங்க? தேசத்தின் எல்லையிலே பாதுகாப்புக்காக அவர்கள் இருப்பார்கள். அது போல சில இடங்களிலே தொழில்நுட்ப ரீதியாக ரேடார், அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, இஸ்ரேல் தேசத்திலே அண்டை நாட்களுக்கு பாதுகாப்பின் கருதி என்ன செய்யறாங்க? ரேடார் போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் பாதுகாப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நாடுகளில் பார்க்கும்போது உலகளாவிய ஒப்பந்தங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அந்த எல்லைக்கு இட மாட்டாங்க, யாருமே சண்டைக்கு போக மாட்டாங்க, ரெண்டு பேருமே சமாதானமா இருப்பாங்க. இப்படி நம்முடைய மதில்கள் எதுக்கு நம்ம அந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. எத்தனை பேரு அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மதில்கள் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவை? நீங்க சொல்லுங்க, மதில்கள் எதுக்கு தேவை? நமக்கு ஒரு பாதுகாப்பை அது நமக்கு தருகிறது. ஆண்டுடைய கண்கள் அந்த மதில்கள் மேல, இந்த பாதுகாப்பை தருகிற அந்த மதில்கள் மேல அவர் தன் கண்களை அவர் வைத்திருக்கிறார். என்னுடைய மதில்கள் என் கண் முன்பாக இருக்கிறது என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16 வசனத்திலே எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் உன் மதில் என் முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல, நடுவில் ஒரு வேர்டு போட்டிருக்கு. என்னது? என்ன வேர்டு போட்டிருக்கு? என்ன வார்த்தை போட்டிருக்கு? எப்போதும். எப்போதும் என்ன? இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஆல்வேஸ். எப்பொழுதுமே ஆண்டவர் கண்டினியூஸா
நம்முடைய மதில்கள் மேல தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லப்பட்டது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. உசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா போன்ற யூத ராஜாக்கள் அவர்கள் இருக்கும்போது இஸ்ரவேல் தேசம் சரித்திரம் அறிந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், 2 ராஜ்யமாக அது பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இப்போ வடக்கு ராஜ்யம் அசீரியரால சிறைப்பிடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் செய்தியாக ஏசாயா தீர்க்கதரிசினால ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் இந்த வசனம். இப்போ எருசலேமுடைய மதில்கள் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடிக்கப்பட்டது. எருசலேம் மதில்கள் இடிக்கப்பட்டது, சேதமாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே ஏசாயா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் அது. என்ன வார்த்தை? உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்றைய செய்திக்கான தலைப்பு என்னன்னு எழுதிக்கோங்க. என் மதில்கள். சொல்லுங்க, என் மதில்கள். பக்கத்துல பார்த்து புரியுதான்னு கேளுங்க. என் மதில்கள். இங்கிலீஷ்ல சொல்லும் போது மை வால்ஸ், MYWALLS, மை வால்ஸ். என் மதில்கள், அதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. ஆண்டவர் சோர்ந்து போன ஜனங்களை, மனம் நொந்து போன அந்த ஜனங்களை, மனம் சோர்ந்து போன பாதுகாப்பு இல்லாத அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மதில்கள், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சில இடங்களை பார்க்கும்போது நம்ம வீட்டுல என்ன செய்ய மாட்டோம்? பாதுகாப்புக்கு என்ன செய்ய மாட்டோம்? சுற்றுச்சுவர் வைத்திருக்க மாட்டோம். நம்முடைய மதில்களை என்ன செய்யாது? இருக்காது. யோசிப்பீங்க, எனக்கு சுற்றிலும் என்ன மதில் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லையே, என்னுடைய மதில்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே, என்னுடைய எல்லைக்குள்ளாக, என் மதில்களுக்குள்ளாக ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை எனக்கு வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லையே அப்படின்னு என்ன செய்வீங்க? சில நேரங்களில் நம்ம நினைப்போம். அது குறித்து நாம் இன்றைக்கு 3 தலைப்புகளிலே இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஆண்டவர் எல்லைகளை குறித்து வைத்திருக்கிறார். முதலாவதாக எழுதிக்கோங்க, ஆண்டவர் எல்லைகளை குறித்து வைத்திருக்கிறார். சரிங்களா? 2வதாக நாம் பார்க்க போற தலைப்பு, ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை அவர் விரிவுபடுத்துகிறார். 3வதாக நாம் பார்க்க போறது, அவர் எல்லைக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த 3 தலைப்புகளிலே இன்றைய செய்தியை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். மதில்கள் இல்லாத சூழ்நிலைகளிலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன சொல்றாரு? அவரு பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறார். என்னுடைய மதில் எப்படி இருக்குன்னு தெரியலையே, என்னுடைய மதில் எங்க இருக்குன்னு தெரியலையே, என்னுடைய எல்லை எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுது என்னது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர் உங்களுக்காக ஒரு மதிலை அவர் உண்டாக்குகிற தேவனாக உங்கள் முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே அந்த மதில்கள் மாம்சமானவர்கள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக அது உடைக்கப்பட்டிருக்கலாம், சேதப்பட்டிருக்கலாம். நம்முடைய பாவத்தினாலோ நம்முடைய அக்கிரமத்தினாலோ அது சேதப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அந்த மதில் மேல எப்பொழுதும் இருக்கிறது. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. தேவன் நம்முடைய குடும்பத்தின் மேலும், நம்முடைய சபையின் மேலும், தனிப்பட்ட ஆவிக்குரிய ரீதியிலும் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு எல்லை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்குமே இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு எல்லையை, எல்லைனா என்ன? ஒரு மதில் உள்ள ஒரு எல்லை, ஒரு சுவர் உள்ள ஒரு எல்லையை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்க போறது என்ன? எல்லைகளை தேவன் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்ட சகல ஜனங்களையும், வசனத்தை பாக்குறீங்களா? அந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, யாரோட ரத்தத்தினாலே நாம் தோன்ற பண்ணாரு? ஆதாம் ஏவாள், இதுதானே? அப்படியே ஆதாம் ஏவாள், அதுதான் உலகம் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், அவர்கள் மூலமாக அது தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் ஆண்டவர் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. இப்போ நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். இப்போ நம்ம எங்க குடியிருக்கிறோம், எங்க நாம் வேலைக்கு போறோம், எந்த சபைக்கு நாம் போறோம், எந்த கேசலுக்கு போறோம், அப்படிதானே? இப்போ எந்த இடத்திலே நாம் வசிக்க வேண்டும், எந்த நாட்டிலே நாம் வசிக்க வேண்டும், இந்தியால வசிக்கணுமா, அமெரிக்க தேசத்திலே வசிக்கணுமா, எங்க வசிக்கணும் என்பதை நினைச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் முன் குறித்திருக்கிறார். அப்போ நம்முடைய எல்லைகள், வசனம் சொல்லப்பட்டதுபடி பூமியிலே ஜனங்களாய் தேவன் தெரிந்து கொண்ட எல்லா ஜனங்களுக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா?
குடியிருப்பின் எல்லைகளை அவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடைய சாயலின்படி அவர் மனிதனை அவர் உண்டாக்கினார். பாருங்களேன், மனிதனை உண்டாக்கினார். அந்த மனிதன் மூலமாக தான் இந்த உலகம் பலுகி பெருகிதான் என்ன செஞ்சிருக்கு. நாமெல்லாம் இந்த உலகத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை யார் செஞ்சுட்டு இருக்கிறா? நீங்களும் நானும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பலுகி பெருகி அந்த ஆசீர்வாதங்களை இந்த உலகம் முழுவதுமாக நாம் நிரப்பி கொண்டிருக்கிறோம். ஆனா நிரப்பினாலும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சது எங்க ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சாரு? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார், படைத்தார். இப்போ படைக்கும் போது பலுகி பெருகின்னு சொன்னது எங்க? அந்த ஏதேன் தோட்டத்துல மட்டும் இல்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? பலுகி பெருகி அப்படிங்கிறது பூமி முழுவதுமாக என்ன செய்யணும்? நிரப்பணும். இப்ப பூமி முழுவதுமாக நிரப்புவதற்கு தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் அதனை நன்றாக என்ன செஞ்சுக்கணும்? நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் தனித்தனியாக அவர் நம்முடைய எல்லைகளை அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. பாருங்க, ஜலப்பிரளயம் அந்த சம்பவம் சரித்திரம் உங்களுக்கு தெரியும்ல, நோவாவின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அது பின்பதாக ஆண்டவர் செஞ்சார், அந்த சந்ததியை பூமி முழுவதுமாக அவர் வரவ செய்தார். அந்த படைப்பின் மூலமா படைப்பு அந்த உலகத்தை ஆண்டவர் பூமியை படைக்கும் போதே ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லையை வைத்திருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும், பாருங்க, வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்திலே சேரவும், வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். வெட்டாந்தரை காணப்படவும் என்றார். அப்ப அர்த்தம் என்ன? ஆண்டவர் பூமியை உண்டாக்கும் போது முழுவதுமாக இருந்தது ஜலம் மட்டும்தான் இருந்தது. ஜலம்னா என்ன? தண்ணீர். முழுவதுமாக தண்ணீர் இருந்தது. ஆண்டவர் என்ன செய்யறார்? வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு சொல்றார். வெட்டாந்தரை அது உண்டானது. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின போதே என்ன செய்யறாரு? ஒரு எல்லையை குறிக்கிறார். எல்லைனா என்ன? தண்ணீருக்கு ஒரு எல்லை, நிலத்துக்கு என்ன செய்யுது? ஒரு எல்லையை ஆண்டவர் அவர் ஏற்படுத்தினார். இப்ப பாருங்க, சங்கீதம் 104வது சங்கீதம் 9வது வசனம், அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாது இருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். பாருங்க, தண்ணீர் வந்து பூமியை மூழ்கடிக்க விடாதபடி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு எல்லையை உண்டாக்கினார். ஆண்டவர் ஒரு எல்லையை உண்டாக்கலனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? பூமியில நம்ம நடமாறி நம்மளால தெரிய முடியாது. ஆண்டவர் படைப்பு பாருங்களேன், ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது நம்முடைய சிருஷ்டிப்புகள் எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுட்டாரு? ஒரு எல்லையை உண்டாக்கிட்டார். ஜலத்துக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை உண்டாக்கினார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். போதும். பாருங்க, ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு ஒரு எல்லையை என்ன செஞ்சுட்டாரு? அவரு கட்டளையிட்டார். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளுக்குமே என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு எல்லையை வச்சுட்டாரு. அதனாலதான் நான் உங்களுக்கு ஸ்டபர்னா சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவன் ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். எத்தனை பேரை ஒத்துக்கொள்றீங்க? நீங்க ஒத்துக்கொள்வதற்காக தான் என்ன செய்யறேன்? நான் பைபிள்ல இருந்து அந்த சிருஷ்டிப்புல இருந்து என்ன செய்யறேன்? உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளுக்குமே ஆண்டவர் ஒரு எல்லையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்முடைய எல்லையை என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். இப்போ ஜனங்களை உண்டாக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் இங்க கானான் தேசத்துக்குள்ள போகும்போது 12 கோத்திரங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் தனித்தனியா அவர்களுக்குன்னு ஒரு எல்லையை உண்டாக்கி 11 கோத்திரம் இதுதானே, 11 கோத்திரங்களுக்கும் ஒரு எல்லையை உண்டாக்கி அவரவர் தனித்தனி இடங்களிலே இருக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை திட்டம் பண்ணி அவளை நடத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கூட நம்முடைய எல்லைகள் எங்கும் தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது. இதுதானே, ஒத்துக்கிறீங்களா? சபை அப்படின்னா என்னது? அது ஒரு எல்லை. குடும்பம், நாம் வசிக்கிற அந்த தெரு அப்படின்னா என்னது? அது ஒரு எல்லை. இந்த பட்டணம் என்னது? நமக்கு ஒரு எல்லை. இந்திய தேசம் நமக்கு ஒரு எல்லை. இப்படியாக ஆண்டவர் படிப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒரு வேலைக்கு போறீங்களா,
இந்த வேலையில இருக்கிற உங்க கம்பெனி நேம் என்னது? ஒரு எல்லை, இதுதானே அந்த எல்லை. ஆண்டவர் தனித்தனியே அழகாக ஒவ்வொரு இடத்திலும் யார் யாரு எங்க வேலை செய்யணும், எந்த சபைக்கு போகணும், எந்த தெருவில எந்த ஒரு இடத்திலே வசிப்பிடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமாக ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ ஒரு நம்மோட முயற்சினால கிராமத்துல இருந்தோம் சிட்டிக்குள்ள வரணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல நாம இங்க வரல, இதுதானே? நாம அதுக்காக நம்ம இந்த இடத்துல வரல. ஆண்டவர் நம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நாம பிறக்கும் போதே என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை திருநகல் என்ன செஞ்சிட்டாரு? அவர் முன் குறித்திட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இந்த கர்மேல் ஏஜ்ல உங்களுடைய கால்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் நிலைப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நாம் இருக்கிற இடங்களையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீர்மானித்திருக்கிறார். வேலை செய்கிற இடங்களையும் ஆண்டவர் தான் தீர்மானித்திருக்கிறார். அப்போ 3 எல்லைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் அவர் குறித்திருக்கிறார். முதலாவதாக தனிப்பட்ட எல்லையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி? தனிப்பட்ட எல்லை அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். எதற்கு அந்த எல்லை? தீங்கு நம்மை அணுகாதபடி, பாவம் நம்மை அணுகாதபடி, நம்மை எதுவும் சேதப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாக ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த அந்த நாட்களிலே பார்க்கும்போது இயேசுவையே என்ன செஞ்சாங்க? அவரை யார் என்ன செய்யக்கூடாது? பிறந்த குழந்தை உயிரோடு கூட இருக்கக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க? கொலை செய்யும்படி அவர்கள் ஏரோது ராஜா மூலமாக அவங்க பேசப்பட்டாங்க. ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவர் என்ன செஞ்சார்? அவரை காப்பாற்றினார். பார்க்கிறோம். பாருங்களேன், உலகத்தை உண்டாக்கின அந்த கடவுள், உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன செய்யப்பட்டது? அவருடைய எல்லை என்ன செய்யப்பட்டது? சேதப்படுத்தப்பட்டது. இதுதானே? எல்லை சேதப்படுத்தும்படியாக என்ன செஞ்சாங்க? பிரயாசப்பட்டாங்க. ஆனால் சேதம் இல்லாமல் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அதே போல உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தனிப்பட்ட விதம்னா என்ன? குடும்பத்திலே கணவன் மனைவி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட விதத்துல பார்க்கும்போது என்ன? கணவர் தனியா, மனைவி தனியா, தனித்தனி சரீரமாக தான் நாம் இருக்கிறோம். பிள்ளைகள் தனி சரீரமாக தான் இருக்கிறோம். சபை அப்படின்னு பார்க்கும்போது பல குடும்பங்கள் அடங்கிய இதுதான் என்னது? குடும்பம். பல குடும்பங்கள் அடங்கியதுதான் சபை. பல குடும்பங்கள் இங்க இருக்கிறது. ஆண்டவர் தனிப்பட்ட விதமாக ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 9, 10 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவனும் என்ன செய்ய முடியாது? உன் மேல ஒரு கை போட முடியாது. அப்போ ஆண்டவர் உங்க மேல கை போட முடியாத வசனத்தை நாம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பாருங்க, தனிப்பட்ட விதமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், இல்லைன்னா குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், தீங்கு நம்மை அணுகிருமோ அப்படின்னு ஒரு பயந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம பார்க்க வேண்டியது என்ன? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லையிலே இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் உண்மையில கை போட முடியாது. இப்ப வேலை செய்யற இடங்களில யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக வராங்களா? பயப்படுறோமா? நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? ஆண்டவர் எனக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அப்போ ஒருவனும் நம்ம மேல என்ன செய்ய முடியாது? கை போட முடியாது. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இரண்டாவது என்ன? எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கும்போது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கணவனுக்கு மனைவி என்னது? ஒரு எல்லை. இதுதானே? கணவனுக்கு மனைவி ஒரு எல்லை, மனைவிக்கு கணவன் ஒரு எல்லை. நீ பாருங்க, 2 பேராக நீங்க இருந்தாலும் கணவன் மனைவியாக நீங்க இருக்கும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் ஒரே சரீரமாய் இருப்பீர்கள். எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த குடும்ப எல்லையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் சோர்ந்து போன போது மனைவி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சோர்ந்து போயிடணுமா? என்ன செய்யக்கூடாது? அவங்கள தட்டி எழுப்பணும், கை தூக்கணும். இப்ப மனைவி சோர்ந்து போகும்போது கணவன் என்ன செய்யணும்? அவர்கள் சோர்வை நீக்கி தூக்கி எடுக்கணும். அதுதான் ஆண்டவர் ஒரு குடும்ப இணைப்பை உண்டாக்கும் போது, ஒரு குடும்ப பாங்கை ஆண்டவர் உண்டாக்கும் போது குடும்பத்துக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் ஒரு எல்லையை உண்டாக்கி இருக்கிறார்.
கணவன் மனைவி. அப்போ இதுக்கு இந்த இரண்டு உறவுகளுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 22, 25 வசனங்களை நாம் பார்க்கும்போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பாருங்க, அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்பத்தின் எல்லைக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு செய்யறோம். அந்த வசனத்துல நாம் பார்க்க போறோம். இதுதானே ஆண்டவர் குடும்பத்துக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருக்கிறாரு. அப்படிதானே, குடும்பத்துக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அந்த குடும்ப எல்லைக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? மீண்டும் வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். 22வது வசனத்துல மீண்டும் வாசிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிக்கு என்ன? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் நீங்க கீழ்ப்படியுங்க. இது பெண்களுக்கு. அடுத்து, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அதனாலதான் என்ன செய்யறோம், நம்ம ரேஷன் கார்டுலாம் தலைவர் அப்படின்னு குடும்ப தலைவர் யாரு? வீட்டிலே உள்ள ஆண்களை தான் பொதுவாக என்ன செய்யறோம், நாம் போடுறோம். அடுத்து, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஆமென். இப்போ ஆண்டவர் குடும்பத்துக்குன்னு ஒரு எல்லையை உண்டாக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த நபர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செஞ்சாரு ஆண்டவர் தெளிவாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டார். இது அநேக பிரசங்கங்கள் என்ன செஞ்சிருப்போம், நம்ம கேட்டிருப்போம். திருமணம் அந்த வெட்டிங் செரிமனில இந்த வசனத்தை நாம் கேட்டிருப்போம். நம்ம தனிப்பட்ட நேரங்களில் தியானிச்சிருப்போம். சபைகளிலும் அநேகத்தில் நாம் கேட்டிருப்போம். ஆண்டவர் குடும்பத்துக்கு ஒரு எல்லையை வச்சிருக்காரு. குடும்பத்துல கணவன் மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? எபேசியர் 6வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது. வசனம் என்ன? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப இந்த வசனத்தை நாம் பொதுவா படிக்கும் போது என்ன செய்வோம், இது நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்ன செய்வோம், நம்ம நினைப்போம். ஆனா நமக்கும் ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அப்படிதானே? அது என்ன செய்ய மாட்டோம், நிறைய நேரங்கள் நம்ம எண்ணங்கள்ல அது வராது. நம்ம பிள்ளைக்கு தானே நம்ம சொல்றோம் அப்படின்னு நினைப்போம். அது நமக்கும் அது பொருந்தும். அப்போ நமக்கு இருக்கிற நம்முடைய தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டியது வசனத்தின் மூலமாக என்ன செய்யணும், நம்ம செஞ்சுதான். அப்போ 2 பார்த்திருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். 2வதாக குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். 3வதாக ஆவிக்குரிய ஒரு எல்லை. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நானும் என் வீட்டாருமோ என்றால் எப்படி நாம் கர்த்தரையே நாம் சேவிப்போம். இப்போ தனிப்பட்ட எல்லை, குடும்ப எல்லை ரெண்டும் சேர்ந்து நாம் கர்த்தரையே நாம் சேவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஒரு எல்லையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த எல்லை வேணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்கு இந்த எல்லை வேண்டும்? இப்படிதானே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மதில் நமக்கு வேண்டும். இந்த மதில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பாதுகாப்பை தரும். இப்போ 3 பாதுகாப்பை எல்லையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலே குடும்பத்துக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இப்போ தேவன் கொடுத்த அந்த எல்லையினுடைய மேன்மை என்ன? இப்போ அந்த எல்லை எப்படி நமக்கு இருக்கும் என்று சொன்னால், முதலாவதாக அடிக்கடி நம்ம பார்த்துட்டு வரோம், எப்படி அது ஒரு பாதுகாப்பாக நமக்கு இருக்கும். சங்கீதம் 91வது சங்கீதம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கும் போது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வசனம். இப்போ தேவனுடைய எல்லை, அந்த எல்லைக்குள்ளே நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன்னை நேரிடாது. 2வதாக நாம் பார்க்கும்போது சமாதானத்தின் எல்லையாக ஆண்டவர் அந்த எல்லையை நமக்கு வைத்திருக்கிறார். 2வது என்ன? சமாதானத்தின் எல்லை. ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. இப்ப பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு முன் குறித்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளே நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார். 2வதாக அந்த எல்லைக்குள்ளே சமாதானத்தை தருகிறார். பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு எல்லை இருக்கு.
அந்த எல்லை கர்த்தருடைய கண்களுக்கு மேல இருக்கு அப்படின்னு என்ன செய்யாது, நமக்குள்ள பாதுகாப்பா இருக்கலாம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்திருக்கோம், சந்தோஷமா சமாதானமா நாம் இருக்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கும்போது அது நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய மதில்களுக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? வழி நடத்துகிற ஒரு ஆசீர்வாதம். நான்காவதாக கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யாருக்கு? நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்ல, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்க, மற்ற குடும்பங்களுக்கு நாம் கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிலிப்பியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாய் மாற்றுவார். எதுக்கு? நாம வச்சுக்கிறதுக்கு இல்ல, இதுதானே, நாம் வச்சு நம்ம சம்பாதித்து நாம் அதை அனுபவிப்பதற்காக அல்ல, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு எல்லையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். 5 எல்லைகளை நாம் பார்த்திருக்கிறோம். என்னென்ன? பாதுகாப்பாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளாக ஆண்டவர் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளே நடக்கிற ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்துகிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நேர்த்தியான இடத்திலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். சிறப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், சங்கீதம் 16வது சங்கீதம் 6வது வசனத்தை தாவீது சொல்லும் போது அவர் எப்படி சொல்றார் பாருங்க. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நேர்த்தியான ஒரு இடத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர் நேர்த்தியான ஒரு குடும்பத்திலே உங்களை வச்சிருக்கிறார். நேர்த்தியான ஒரு சபையிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நேர்த்தியான ஒரு வேலையிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். சில பேருக்கு என்ன செய்ய முடியாது, இதை ஒத்துக்க முடியாது. எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அடுத்த வேலைக்கு நான் போனோம், நான் எப்படி இந்த குடும்பத்துல சேர்ந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி என்ன செய்வோம், சில நேரம் நம்ம அங்கலாய்ப்போம். இதுதானே. ஆண்டவர் நமக்கு நேர்த்தியான ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, நேர்த்தியான இடத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு பங்கு கிடைக்க பண்ணினார். அடுத்த வரி வாசிங்க. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் உள்ள, நான் இருக்கிற அந்த எல்லைக்குள்ளாக நான் சுதந்திரமாக அலையும்படியாக எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கம்மியாயிடுச்சே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு எல்லையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவைகள் யாரால் முன்குறிக்கப்பட்டது? நம்முடைய தேவனால் முன்குறிக்கப்பட்டது. தேவன் நமக்கு முன்குறித்து நேர்த்தியான எல்லை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நேர்த்தியான எல்லைக்குள்ள நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது, கிடைக்காது. நேர்த்தியான அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். முதலாவதாக நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். ஏன் சொல்றோம் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு? ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு எல்லையை உண்டாக்கினார். அந்த எல்லைக்குள்ளே இருக்கும்படி செய்தார். என்ன சொன்னார்? ஆனா நீ பருகக்கூடாத ஒரு கனியை என்ன செஞ்சிருக்கிறேன், உனக்கு நான் வச்சிருக்கிறேன், அதை என்ன செய்யக்கூடாது, நீ தொடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. அதை பருகினதுனாலதான் என்ன செய்யப்பட்டோம், நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம், அந்த ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட அந்த தேசத்துல சந்தோஷமா என்ன செஞ்சிருப்போம், நாம் இருந்திருப்போம். பாருங்களேன், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின போது அங்கே என்ன செஞ்சாரு, எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம்னு சொன்னாரு. இதுதானே. இப்போ நம்ம வீடுகள்ல தோட்டம், அப்படித்தானே, தோட்டம் ஏதேன் தோட்டம் தான் சொல்றோம். அப்ப தோட்டத்துல என்ன இருக்கும், நிறைய மரங்கள் கனிகள் நிறைந்த செடிகள் கொடிகள் நிறைய இருக்கும். அப்படிதானே. அது அதுவா வளருமா? என்ன செய்யணும், தண்ணீர் பாய்ச்சணும். அப்படித்தானே. பாருங்க, ஆண்டவர் அங்க ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கும் போது என்ன செஞ்சாராம், அவர் நதிகளை உண்டாக்கினாராம். என்ன உண்டாக்கினார்? நதிகளை உண்டாக்கினாராம். பாருங்க, நம்ம வீட்டுல இருந்து வர தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன செய்வோம், ஒரு வாய்க்கால் கட் பண்ணி என்ன செய்வோம், நம்ம செடிக்கு ஊத்துவோம். அவர் அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, அந்த செடிகளுக்கு போஷிக்கல, தண்ணீர் கொடுக்கல. எப்படி கொடுத்தாராம்? நதிகள் பாய்ந்து என்ன செஞ்சது, ஏதேன் தோட்டம் முழுவதுமாக எல்லாம் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய எல்லைக்குள்ள நாம் இருக்கும்போது, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவனுடைய ஆசீர்வாத எல்லைக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய செகண்ட் காரியம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்திலே ஒரு நிறைவு வேண்டும். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இதுதானே. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே
நமக்கு ஒரு நிறைவு வேண்டும். யாத்திராம் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஆகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன ஆகாரம்? மன்னா. இதுதானே ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு? உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் என்ன செய்யணும்? இன்றைக்கு தேவையான மன்னாவை மட்டும் தான் எடுக்கணும், நீங்க எடுக்கணும். யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்களோ அவங்களை என்ன செய்யறோம்? அது அழுகி போயிடும், அவங்க யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும். இப்போ அவர்களுக்கு எடுக்கும் போது என்ன, கொஞ்சம் எடுத்தா பத்தல, நிறைய எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாங்க? அவங்க பிரயாசப்பட்டாங்க. இப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்திலே நமக்கு ஒரு நிறைவு வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்யுங்க? நிறைவா இருங்கள். அல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவர் தம்முடைய ஒரு எல்லையை உங்களுக்கு முன்குறித்து அதனால் தருகிற ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நான் வேகமா போறேன். மூன்றாவதாக பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அங்கே சிம்சோன் அவன் நசரேயனாய் இருக்க வேண்டும், சவரன் கத்தி அவன் மேல படக்கூடாதுன்னு என்ன செஞ்சாரு? ஆண்டவரனை பிரித்து வைத்திருந்தார். எப்போ அவன் மேல அந்த சவரன் கத்தி பட்டதோ அவன் என்ன செஞ்சான்? தேவ பலனை அவன் இழந்து போனான். பரிசுத்தத்தை அந்த எல்லைகளுக்குள்ளே நாம் இருக்கும்போது அவைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக நாம் விசுவாசத்திலும் கனத்திலும் தேவனுக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும். அப்போ இந்த கீழ்ப்படியும் போதுதான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ 430 வருஷம் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக அவர்கள் இருந்தாங்க. இப்போ 12 பேர் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் வேவு பார்க்க அனுப்பிச்சார். 2 பேர் தான் என்ன செஞ்சாங்க? போன வாரமே நம்ம பார்த்தோம். 2 பேர் தான் விசுவாசத்தோடு கூட நம்ம போலான்னு சொன்னாங்க. மற்றவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த ராட்சசர்கள் இருக்கிறாங்க, நம்ம போனா என்ன செஞ்சிருவாங்க? நம்ம அழித்து விடுவார்கள் என்று சொல்லி ஜனங்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளே உள்ள ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு எல்லையை முன் குறித்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளே ஆண்டவர் மிக மகிமையான பல ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் யார் கையில இருக்கு? அது சுதந்திரிக்கருடைய கரங்கள் கர்த்தர் நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். ஓகே. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்க போறோம், நாம் வேகமா பார்ப்போம். நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். என்ன செய்யறார்? ஆண்டவர் நமக்கு விரிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். யாத்திராம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 24வது வசனம். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆமென். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லை மூடப்பட்ட எல்கைகள் அல்ல, குறிப்பிட்ட எல்கைகள் அல்ல. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லைகளை விரிவுபடுத்துகிறார். யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணாரு? என் எல்லைகளை பெரிதாக்கும், என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் என்று சொல்லி அங்கே ஜெபித்ததை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தனி மனிதனாக இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னை மணலத்திலை போல என்ன செய்வேன்? உன்னை பெருக செய்வேன். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக செய்வேன். ஆனா அவன் கையில என்ன? ஒண்ணுமே இல்லை. அப்படித்தானே? அவனுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை. பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவனை ஆபிரகாம் அதை விசுவாசித்த போது அவனுடைய எல்லைகள் எப்படிப்பட்டது? அவள் விரிவாக்கம் செய்யப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ தேவன் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை நாம் நம்பும் போதுதான் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்களேன், இங்க ஈசாக்கு போறான், விதைக்கிறான். 100 மடங்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவனுக்கு அறுவடை தர்றாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அப்போ தேவனுடைய எல்லைக்குள்ளே நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை நமக்கு விரிவாக்குகிறார். யாத்திராம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி சில தீங்கான காரியங்களிலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மை தப்புவிக்கிறார். தீங்கான காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். பலவீனங்கள் நம்மை தாக்காதபடி ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். சோர்ந்து போன அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிதாக்கி ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த எல்லைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக வேண்டும், எல்லைகள் விரிவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? முதலாவதாக நீங்க வேகமா எழுதிக்கோங்க. முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன வேணுமா? ஜெபிக்க வேண்டுமா? யாபேஸ் என்ன செய்தாரு? ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்தார். என் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் அவருடைய எல்லைகளை பெரிதாக மாற்றினார். இரண்டாவதாக நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் நடக்க வேண்டும். முதலாவதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்முடைய எல்லைகள் முன்குறித்த எல்லைகளில் ஆண்டுடைய ஆளுகை இருக்கணும்னாலே நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது
சிறிதிலும் நாம் விசுவாசமாய் நாம் இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாயிருந்தால் ஆண்டவர் உங்களை அநேகத்தில் என்ன செய்வார்? உங்களை உண்மையுள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச ஆசீர்வாதத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், உத்தமமாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால், தேவன் நம்மை இந்த எல்லைகளை பெரிதாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொன்னு பாருங்களேன், ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் போது, அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட போது வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம், இந்த எல்லைகள் பெரிதாக்கப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சது? என்ன செஞ்சார் அவரு? உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்யணும்? நீங்க வெளியே வரணும். இதுதான் நான் செய்யணும். நம்ம நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தேவன் சில நேரங்களிலே நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்ம செய்ய முடியாத ஒண்ணு என்ன செய்வாரு? ஆண்டவர் நம்மை சொல்லுவார். அப்போ ஆண்டவருக்கு அவைகளிலே நாம் கீழ்ப்படியும் போது, ஆபிரகாம் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? ஆண்டவர் சொன்னோன்னு என்ன செஞ்சிட்டாரு? அவர் தகப்பனையும் தாயையும் பிரிஞ்சுட்டு ஆண்டவர் சொல்லுகிற தேசத்துக்கு என்ன செஞ்சாரு? அவர் கடந்து சென்றார். அதனாலதான் தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிச்சிருக்கோம். அப்ப விசுவாசத்திலே நாம் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் பார்க்கிறோம், மற்றவர்களை ஆசீர்வாதிக்கும் போது பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்ப யாரு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார்களோ, யாரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களோ, யாரு மற்றவர்களை பிளஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வாதமாக இருப்பார். யார் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பாருங்களேன், இப்போ நம்ம சில நேரங்களிலே நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சொற்ப பணத்தில் இருந்து என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு கொடுக்க நமக்கு என்ன செய்யாது? சில நேரங்களிலே மனசு வராது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? யாரு தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, யாரு கொடுக்கிறானோ, மற்றவர்களை கட்டுகிற சில ஊழியங்கள் என்ன செய்வோம்? நம்ம செய்வோம். சபையில என்ன செய்வோம்? நமக்கு தெரிந்த சில காரியங்களை என்ன செய்ய முடியாது, நம்மளால மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியாது. என்ன செய்வோம்? நம்முடைய ஈகோ சில நேரம் என்ன செய்யும்? நம்மை செய்ய விடாமல் நம்மை தடுக்கும். நம்முடைய சிந்தனைகள் நம்மை செய்ய விடாதபடி தடுக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இரண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறார். விஸ்தாரப்படுத்துகிறார்னா விரிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ 2 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 3வது காரியத்தை நாம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்த்தது என்ன? தேவன் நம்முடைய எல்லைகளை முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்முடைய எல்லைகளை முன்குறித்திருக்கிறார். அப்புறம் தேவன் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்துகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 3வதாக நாம பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவர் எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் ஒரு எல்லையை உண்டாக்கிட்டாரு, அந்த எல்லையை விரிவுபடுத்துகிறார். அந்த விரிவுபடுத்தப்பட்ட அந்த எல்லைக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 122வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானமும், நீ வேலை செய்யற இடத்துக்குள்ளே ஒரு சமாதானமும், அப்புறம் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம அரண்மனைக்குள்ள சமாதானம் இருக்கணும். அரண்மனைனா என்ன? நம்முடைய தேசம், நம்முடைய வீடு, நாம் வசிக்கிற இடம் தான் என்னது? நமக்கு அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உலகத்துல எப்படி சிருஷ்டிக்கப்பட்ட போது ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கட்டளையிட்டாரோ, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு? நமக்கு கட்டளையிடுகிறார். அந்த சமாதானம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம். அப்ப சமாதானம் எங்க இருக்கு? சமாதானம் எங்க இருக்கு? அது அவருடைய சமாதானம். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரரி தான். உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரரி தான். ஆனா ஆண்டவர் தம்மிடத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் உங்களிடத்திலே வச்சிருக்கிறார். மீண்டும் இந்த வசனத்தை நான் வாசிப்போம். உலகம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே
நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப சமாதானம் ஆண்டவருக்குள்ள இருக்கிற இந்த சமாதானம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ தேவன் முன்குறித்திருக்கிற எல்லைக்குள்ளே உண்டாகிற ஒரு சமாதானம் என்ன செய்யாது, நமக்கு ஒரு கலக்கத்தையோ ஒரு குழப்பமான சூழ்நிலையோ அது என்ன செய்யாது, அது உருவாக்காது. ஆண்டவர் தாம் ஏற்படுத்தின அந்த எல்லைக்குள்ளே இருக்கும்போது அந்த எல்லைக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய சமாதானத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு நம்ம சமாதானமா அந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ என்னோட முயற்சினால நான் வீட்டுல காலையில இருந்துச்சு பக்கத்துல உங்கள்கிட்ட பேசாம இருந்தேன், அதனால இப்ப சமாதானமா வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு எனக்கும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது யாரோட சமாதானம்? ஆண்டவருடைய சமாதானம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. தன்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்கின அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யாது, அது பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது நீக்குகிறதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23 27 வசனங்கள் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போ சீஷர்கள் என்ன செய்யறாங்க, இயேசுவோடு கூட அந்த படகுல போறாங்க. போகும்போது பக்கத்துல கடல் அலை என்ன செய்யுது, படகை மூழ்க அடிக்கக்கூடிய அந்த நிலைமையிலே அங்க வருகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க வசனத்தினுடைய அந்த வசனங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இயேசுதான் என்ன செய்யறாரு, அவங்களை கூட்டிட்டு போறாரு. இதுதானே வசனங்களை பார்க்கும்போது இயேசுதான் என்ன செய்யறாரு, அவங்களை படகுல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது இயேசு என்ன செஞ்சிட்டாரு, நித்திரை செய்கிறார். நித்திரை செய்யும் போது தண்ணீர் என்ன செய்யுது, மூழ்கடிக்கக்கூடிய நிலைமையிலே அது வருகிறது. சீசர்கள் எப்படி செஞ்சாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்க சாக போறோமே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன செய்தார், காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக நமக்கு எதிராக உள்ள சூழ்நிலைகளை ஆண்டவர் என்ன செய்வாரா, அவர் அதட்டுவார். சொல்லுங்க, பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை, உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலைகளை அவர் என்ன செய்வார், அவர் அதட்டுவார். பாருங்க, அதட்டோன்னு என்னாச்சு, அதட்டு என்னாச்சு, காற்றும் கடலும் கீழ்ப்படிந்ததா கீழ்ப்படிலையா, கீழ்ப்படிந்தது. ஏன், அது அவரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. என் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அவர் உண்டாக்கின அந்த சிருஷ்டி என்ன செய்தது, அவர் சொன்ன காரியங்களை அது கீழ்ப்படிந்தது. அப்போ தேவன் நம்முடைய எல்லைக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுக்கும் போது தேவன் அவரோடு கூட பயணிக்கிற ஜனங்களுக்கு பயத்தை நீக்குகிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. பயந்து போய் இருந்த அந்த சீஷருடைய அந்த மனப்பக்குவத்தை, மனதை ஆண்டவர் என்ன செய்தார், அவர் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய எல்லைக்குள்ளே நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அது பயத்தை நீக்குகிற ஒரு சமாதானமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இரண்டாவது நாம் பார்க்க போறோம், தேவன் தருகிற அந்த சமாதானம் நம்மை சுகத்தை தருகிறதாக இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிப்போமா? அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய். அல்லேலூயா. பாருங்களேன், விசுவாசம் நமக்குள்ள இந்த ஸ்ரீ என்ன செய்தா, விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சா, தொட்டா. தொடும்போது ஆண்டவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறதை ஆண்டவர் உணர்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்லுகிறாரு, யாரோ என்ன தொட்டாங்களே, என்னோட வல்லமை என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன்னு சொன்ன போது விசுவாசத்தோடு கூட நான் உங்களை தொட்ட ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் கிடைத்தது என்று அந்த மகள் சாட்சி சொன்னதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிற ஒரு சமாதானத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய எல்லைக்குள்ள இருப்பதுல உள்ள மகிமையை பாருங்களேன். ஆண்டவருடைய அந்த எல்லைக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை பாருங்க. ஆண்டவர் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நம்முடைய எல்லைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 62, 63 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். பாருங்க, இயேசுவை குறித்து இயேசு சொல்றாரு, பிரதான ஆசாரியன் இவங்க எல்லாரும் உனக்கு எதிராக என்ன செய்யறாங்க, சாட்சி சொல்றாங்களே, உங்களுக்கு கோபம் இல்லையான்னு கேக்குறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்போ அநீதி செய்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், இயேசு அவர் என்ன செய்யல, எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த மனிதருக்கும் தீங்கு செய்யல.
ஆனாலும் அவரே அநீதி நிறைந்தவர்கள் அவருக்கு தீங்கு செய்யும் போது ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க இவ்வளோ சொல்றாங்களே, உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்தாராம்? அமைதியா இருந்தார். ஏன் அமைதியா இருந்தார்? அந்த சமாதானத்தை ஆண்டவர் தம்முடைய உள்ளத்துக்குள்ள வைத்திருந்தார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஆண்டவர் இயேசு தம்முடைய உள்ளத்திலே அவர் வைத்திருந்ததுனாலதான் அந்த அநீதி நடக்கும் போது தேவ சமாதானம் அவர் உள்ளத்துக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் தன்னுடைய சமாதானத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் தாம் உண்டாக்கின அவரோடு கூட இருந்த அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்ப மீண்டும் நான் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல உங்க நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். உங்க எல்லைக்குள்ளே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அது யாருடைய சமாதானம்? என் தேவன் உண்டாக்கின அந்த சமாதானம். அல்லேலூயா. நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்க. இங்க பாரு, கொஞ்சம் பேர் நீங்க கரங்களை பிடிச்சு சொல்லவே இல்லை, நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க பாரு, கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அது யார் கொடுத்தது? என் தேவன் உண்டாக்கின அவர் உண்டாக்கின சமாதானம். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில பயத்தை நீக்கும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சுகவீனத்தை அது நீக்கி ஒரு சுகத்தை கொடுக்கிற சமாதானமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அநீதி நிறைந்தவர்கள் நம்ம வாழ்க்கையிலே எதிராக வரும்போது நம்மை சமாதானமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. வேலையை செய்யும் போது என்ன செய்யும்? நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அப்படித்தானே? மற்றவர்களால நமக்கு வாழ்க்கையிலே ஒரு வேதனை, நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில கிரியேட் ஆகும். அதை நம்ம சிச்சுவேஷன் அதை எப்படி நாம ஹேண்டில் பண்றோம்ன்றதுதான் முக்கியம். அப்படித்தானே? அந்த நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு தன்னுடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே தருவார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தருவார். நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த வேதனையில இருக்கிறீங்களோ அந்த வேதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எந்த சுகவீனத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த சுகவீனத்தின் மத்தியும் ஆண்டவர் செய்வார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார். தேவன் தருகிற சமாதானம் எங்க இருந்து வந்தது? அவரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறீங்களே, நாம் எழுப்பிப்போம். 3 காரியங்களே குறித்து இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் உன் மதில்களில் எப்பொழுதும் இருக்கிறது. எத்தனை பேரு சந்தோஷமா? அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே என் மதில்கள் மேல ஒரு சந்தோஷம் இருக்கிறதப்பா, என் மதில்கள் மேல ஆண்டவரே என்னுடைய கண்கள் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவருக்கு நாம் அப்படியே நாம் தொடர்ந்து நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வால்ஸ் ஆர் ஈவன் பிஃபோர் மீ. ஆண்டவரே, ஓ உம்முடைய கண்களுக்குள்ளாக என்னுடைய மதில்கள் இருக்கிறது, உம்முடைய கண்களுக்குள்ளாக என்னுடைய எல்லைகள் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில்தான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த எல்லை, ஆண்டவர் உங்களுக்கு என்று தீர்மானம் பண்ண அந்த எல்லை, ஆண்டவர் உங்களுக்கு என்று திட்டம் பண்ணி இருக்கிற அந்த எல்லை, ஹல்லேலூயா, ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த பாதுகாப்பான எல்லைக்குள்ளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பான எல்லைக்குள்ளே ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். குடும்பமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய எல்லைக்குள்ளே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவும் உங்களை ஆண்டவர் சேதப்படுத்தாதபடி, எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தருடைய கண்கள் உங்கள் மதில்கள் மேல இருக்கிறது. உங்க குடும்பத்தின் மதில்கள் மேல ஆண்டவர் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களை நேரிடாது. ஹல்லேலூயா. எந்த அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளே வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். தம்முடைய ஆலோசனையின் கண்களால் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வருகிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொன்னதை போல நேர்த்தியான இடங்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். நேர்த்தியான இடங்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க, அவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் நிறைவா இருக்க, நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாக்க, அவருடைய விசுவாசத்திலும் கனத்திலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த நல்ல வகையில் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை விரிவாய் மாற்றுகிறவர், நம்முடைய எல்லைகளை விரிவாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பொருளாதாரங்களை துரத்தி உங்கள் எல்லைகளை விரிவாய் மாற்றும் என்று சொல்லியிருக்கிறார்.
குழப்பமான சூழ்நிலைகள் வாழ்க்கையை உன்னை விட்டு அகற்றி உன் எல்லைகளை விரிவாய் மாற்றுவா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அலங்கத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய அரண்மனைக்குள்ளே ஒரு சுகத்தை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாவலுக்காக நன்றி செலுத்துவோம். நம்மை எப்பொழுதும் அவர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து அவருடைய கண்ணை மணியை போல ஆமேன் ஆண்டவரே இதைகளுக்குள்ள வைத்து காக்கிற எல்லா தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நிற்கிறோம். நீங்க ஆண்டவரே அன்னிதினமும் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களை விட்டு பிரியாத அந்த தெய்வ அன்பினால எங்களை உடைய ஆண்டவரை பாதுகாவலுக்குள்ள வைத்திருக்கிற தயவு இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு ஆண்டவரே அந்த பாதுகாவலை காத்துக்கொண்டு ஆண்டவரே மகிமையான வாழ்க்கை வாழை ஓடி முடிக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.